வணக்கம் தலைவா. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூஸ் சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு கலெக்டர் ஆபீஸ் மூலியமா நமக்கு ஒரு ஆட்சேர்ப்பு வந்து நடக்க போகுது. இந்த ஒரு வேலை வாய்ப்புகள் கிட்டத்தட்ட 4 விதமான வேலை வாய்ப்புகள் எல்லாமே வந்து கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாருமே அப்ளை வந்து பண்ணிக்கலாம். 10ஆம் வகுப்பு நீங்க பேசிக்கா பாஸ் வந்து பண்ணிக்கணும். ஜாப் லொகேஷன் வந்து தமிழ்நாடு தான். இதுக்கான கடைசி தேதி வந்து எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணிட்டாங்க. நான் திரும்பவே வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். லாஸ்ட் டயத்துல இன்னும் நிறைய பேர் அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால ஒரு வாரம் கிட்ட சரியா ஜூலை 15ஆம் தேதி வரைக்கும் டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணிட்டாங்க. சோ அதனால இப்போ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே சீக்கிரமா வந்து விண்ணப்பிச்சிருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ஜாபை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்டிமேஷனும் வந்து கொடுத்துறேன். லிங்க் எப்படி எடுக்கிறது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்டது, எங்களுக்கு ஏதாச்சும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலைவாய்ப்புகள் மாதிரி நம்பகமான வேலைவாய்ப்புகள் இருந்தால் கொஞ்சம் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க பிரதர் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க, மெயில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஒரு நம்பகமான ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலைவாய்ப்புகள் வேணும், அதை பற்றி நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் மூலியமாக நீங்கள் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கான எல்லா டீட்டெயிலுமே நான் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் நல்லா வெரிஃபை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த லிங்க் மூலியமாக நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு அந்த ஜாப் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த ஜாப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். லிங்க் வந்து நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் அதை தொட்டு உள்ளே போயிட்டு உங்களுக்கான டீட்டெயில்ஸையும் நீங்கள் வந்து விசாரிச்சு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் வந்து பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன இன்ட்ரோ வந்து ஆமா, இப்போ உங்களுக்கு உடனடியாக ஏதாச்சும் ஒரு ஜாப் தேவைப்படுது அப்படின்னா நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே அதுக்கான வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அது வேணும் அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணி அந்த ஜாப் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். பார்ட் டைமாக அந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் இருக்குது, அவைலபிள் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வேலைகள் OSC அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன் ஸ்டாப் சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெக்யூர்மெண்ட் தான். இந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடோட கலெக்டர் ஆஃபீஸ் மூலியமா விட்டுருக்கக்கூடிய வேலைகள். இதுல வந்து சூப்பர்வைசர், கேஸ் ஒர்க்கர் இந்த மாதிரி வேலைகள் வந்து விட்டுருந்தாங்க. ஆக்சுவலா அதுக்கான ஜாப் வந்து ஜூலை 6 அப்படின்றதா நமக்கு வந்து லாஸ்டா கொடுக்கப்பட்டு இருந்துச்சு. பட் ஆனா இன்னும் நிறைய பேர் அப்ளை பண்ணணும், சரியா விண்ணப்பிக்காத காரணத்தினால வந்து பாத்தீங்கன்னா டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஜூலை 15ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 16 வரைக்கும் வச்சுக்கலாம். ஏன்னா அன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் டைம் இருக்கு, ஓகேங்களா, ஆல்மோஸ்ட். ஸோ அதுக்குள்ள நீங்க வந்து விண்ணப்பிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் எழுத்து தேர்வு அப்படின்றது இல்லாம ஷார்ட் லிஸ்ட் முழுக்க முழுக்க உங்களோட மார்க்கை பேஸ் பண்ணியும் இன்டர்வியூல நீங்க எப்படி பிரசன்ட் பண்றீங்க அப்படின்றத பேஸ் பண்ணியும் தான் இந்த ஜாபுக்கு வேலைகளுக்கு ஆட்களை தேர்வு வந்து செய்யறாங்க, ஓகேங்களா. சோ அதை வந்து நீங்க மெயினா வந்து பாத்துக்கோங்க. அதே மாதிரி கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணதுன்னா வேகன்சி டீடைல் இருக்கும், என்னென்ன வேலை வாய்ப்புகள் அப்படின்றத வந்து சொல்றாங்க. இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலமா கொடுக்கக்கூடிய வேலை தான். ஏன்னா இங்க வந்து ரயில்வே ஸ்டேஷன்லயும் வந்து வேலைகள் இருக்குல்ல, அதனால இங்க வந்து நீங்க வந்து ரயில்வே வேலை நினைச்சிட வேண்டாம். ஸோ இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலியமா நமக்கு வந்து ரயில்வேஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய வேலைகள் தான். ஃபர்ஸ்ட் வந்து சூப்பர்வைசர் அப்படின்ற வேலை. இந்த வேலைகள் தான் ரயில்வே ஸ்டேஷனோட சைல்டு ஹெல்ப் டெஸ்க். ஓகே, அங்க வந்து சைல்டு ஹெல்ப் டெஸ்க் வந்து எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லயுமே இருக்கும். ஸோ அது வந்து நம்ம தமிழ்நாடோட OSC டிபார்ட்மெண்ட் மூலியமா இது வந்து நமக்கு வந்து தரப்படுது. ஓகே, அதே மாதிரி கேஸ் ஒர்க்கர். இந்த வேலைகள் ரயில்வே ஸ்டேஷனோட அதே சைல்டு ஹெல்ப் டெஸ்க்லேயே வந்து கேஸ் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைகளும். சூப்பர்வைசர் இது வந்து பஸ் ஸ்டாண்ட், ஓகேங்களா, கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும்ல, அங்க வந்து சைல்டு ஹெல்ப் டெஸ்க்லையும். கேஸ் ஒர்க்கர் அதே மாதிரி பஸ் ஸ்டாண்ட். ஸோ ஒன்னு வந்து ரயில்வே ஸ்டேஷன்லையும் இன்னொன்று வந்து பஸ் ஸ்டாண்ட்லையும் நமக்கான வேலை வாய்ப்புகள் தரப்படுது. இது எல்லாமே அலுவலக வேலை வாய்ப்புகள் தான், தனியா நமக்கு ஆஃபீஸ் தந்து ஸோ அந்த ஆஃபீஸ்க்குள்ள நீங்க வந்து வேலை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தாராளமாக வந்து பார்த்தலாம். சூப்பர்வைசரை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஓகே, அந்த டிகிரி ஒரு வேலை சோஷியல் ஒர்க்கர், சோஷியாலஜி, சோஷியல் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி இருக்குன்னா இன்னும் கூடுதலாக முன்னுரிமை. பட் ஆனால் எனி டிகிரி நீங்க என்ன முடிச்சாலுமே ஓகே தான். கேஸ் ஒர்க்கரை பொறுத்த வரைக்கும் 12th வந்து பாஸ் பண்ணிருக்கணும், ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே அந்த பஸ் ஸ்டாண்டா இருக்கட்டும் ரயில்வேஸா இருக்கட்டும் ரெண்டுக்குமே சேம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து மெயினான விஷயங்கள். ஆனால் ரெண்டு ஜாபா இருந்தாலும் தமிழ் வந்து உங்களுக்கு எழுத படிக்க பேச தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ரெண்டு வேலை வாய்ப்புகளுக்குமே சரியா 21 வயசுல இருந்து 42 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் பாய்ஸ் யாருனாலும் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சூப்பர்வைசர் ரயில்வே கேட்டகரியும் பஸ் ஸ்டாண்ட் கேட்டகரி ரெண்டுக்குமே சேம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு 21,000 ரூபாய் சம்பளமும் கேஸ் ஒர்க்கருக்கு 18,000 ரூபாய் சம்பளமும் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ அதுல எக்ஸ்ட்ரா அலோன்ஸ் படிநிலைகள் அப்படின்ற பத்தி குறிப்பிடல நோட்டிபிகேஷன்ல. மேபி வேலைக்குள்ள போனதுக்கு அப்புறம் மென்ஷன் பண்றாங்களா அப்படின்றத நீங்க வந்து பாத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த வேலைகளுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்க, பர்சனல் இன்டர்வியூ, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். இதுதானே தவிர்த்து இதை தாண்டி உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா
எப்படி சொல்லலாம், உங்களுக்கு வந்து எக்ஸாம் அப்படின்ற மாதிரி மென்ஷனே வந்து பண்ணல. ஜூலை 16 கடைசி தேதி. அதுக்குள்ள ஆஃப்லைன்ல தபால் மூலமா தான் விண்ணப்பிக்கணும். இதுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மே இருக்கு. ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு சொல்லுறேன். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணும்போது உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டான பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, எஜுகேஷனல் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் ஆதார், அட்ரஸ் ப்ரூஃப், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இதெல்லாம் வந்து இருந்துச்சுன்னா மட்டும்தான், இஃப் அவைலபிள் இருக்காங்களோ அதெல்லாம் இருந்துச்சுன்னா கொடுங்க, இல்லைன்னா தேவை கிடையாது. கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட்லாம் நாட் மஸ்ட் தான். ஓகே, ஒரு வேளை நீங்க வந்து முடிச்ச டிகிரியே கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் அப்படின்னா தேவைப்படாது உங்களுக்கு அதனால. ஓகே, ஏன்னா டிகிரியே நீங்க அதில் தான் முடிச்சிருங்க அப்படின்றனால. ஸோ இது எல்லாத்தையும் நீங்க வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ எப்படி இந்த ஜாபுக்கு நம்ம அப்ளை வந்து பண்றது அப்படின்னா, ஸோ நீங்க கீழே வந்துருங்க, நம்மளோட நம்மளோட வெப்சைட் குள்ளே வந்துட்டீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கான லிங்க் டேபிள் எப்பவுமே எண்டில் வந்து கொடுத்துருப்போம், உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அதில் வந்து அப்ளை லிங்க் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான லிங்க் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அதை நீங்க வந்து தொட்ட உடனே நெக்ஸ்ட் பேஜ்ல இந்த மாதிரி கிளிக்கர் அப்படின்றது, அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு ஆர்டிகல் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு கீழே வந்து கிளிக்கர் அப்படின்றது இருக்கும். ஸோ அதை நீங்க டச் பண்ணீங்கன்னா யுவர் லிங்க் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு சொல்லிட்டு 16 15 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற இதே இடங்கள்லேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா அகைன் உங்களுக்கு இன்னொரு கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டேப் வந்து ஓப்பன் வந்து ஆகுங்க. ஸோ அந்த கிளிக்கர் அப்படின்ற டேப்பையுமே நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த வேலைகளுக்கு, ஸோ இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ அகைன் வந்து கிளிக்கர் தெரியுதா? ஸோ இப்போ நான் அதை வந்து டச் பண்றேன். இப்போ எனக்கு கூகுள் டிரைவ்ல ஒரு ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையில வந்து நமக்கு வேலை வாய்ப்புகள் விடுறாங்க. இது வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தோட கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து விட்டுருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் தான். இந்த வேலைகளுக்கு எந்த மாவட்டமா இருந்தாலும் யாராலும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன மாதிரிலாம் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே நீங்க வந்து பாத்துக்கோங்க. அவங்க வந்து சொல்லியிருக்காங்க குழந்தைகள் உதவி மையத்தில் நீங்க வந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி அப்படின்றது. ஸோ இங்க டேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க 23/6 இருந்து 6/7 அப்படின்றதா இருக்கு. பட் ஆனா இது வந்து லாஸ்ட் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. நான் அதுதான் தெளிவா சொல்றேன், குழப்பிக்க வேண்டாம். ஸோ இதோட அஃபிஷியல் சைட்ல அதுக்கான லிங்க் நம்ம வெப்சைட்ல கொடுத்துருக்கேன் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கு. ஸோ அதை நீங்க தாராளமா வந்து போய் பார்த்துக்கோங்க. இப்போ விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி உங்களுக்கு தெரியும் பத்தியா, மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் அதாவது யூனிட், அதுக்கப்புறம் குழந்தைகள் இல்ல வளாகம், வஉசி நகர், தஞ்சாவூர் 6,00,000 சம்திங் பின்கோடு போட்டிருக்காங்களா? எஸ், இந்த ஒரு அட்ரஸ்க்கு தான் உங்க விண்ணப்பங்களை நீங்க அனுப்பணும். நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, கீழேயே இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டுமே இருக்குங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுல ரீசெண்டான பாஸ்போர்ட் போட்டோ வந்து ஓட்டிருங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் போஸ்ட் இருக்குல்ல, எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போறீங்க, கேஸ் ஒர்க்கரா சூப்பர்வைசரா, அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து மோஸ்ட்லி இங்கிலீஷ்ல இருக்கனால நீங்க இங்கிலீஷ்லயே வந்து ஃபில் அப் வந்து பண்ணிக்கலாம். உங்க பேரு, அப்பா பேரு, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட், மெரிட்டல் ஸ்டேட்டஸ், அட்ரஸ், ஃபோன் நம்பர், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அடிஷனல் குவாலிஃபிகேஷன், நீங்க என்ன கம்யூனிட்டி, என்ன ரிலிஜியன் வந்து இருக்கீங்க, இந்த மாதிரி உங்களை பத்தின எல்லா டீடைல்ஸுமே அதில் வந்து ஃபில் வந்து பண்ணிக்கோங்க. இன்க்ளூடிங் உங்க மேல ஏதாச்சும் கேஸ் இருக்கு அப்படின்னா, கேஸ் இல்லை அப்படின்னா ப்ராப்ளம் கிடையாது, நோ அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். இருக்குன்னா எஸ் கொடுக்கணும். ஒருவேளை நீங்க வந்து டிவோர்ஸியா இருக்கீங்க, விடோவா இருக்கீங்க, அதே மாதிரிக்கே வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கலி ஹேண்டிகேப் இருக்கீங்கன்னா அதெல்லாம் இங்க மென்ஷன் வந்து பண்ணிருங்க. அது சம்பந்தமான சர்டிபிகேட்டையும் நீங்க ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க சிக்னேச்சர் தமிழ் ஆர் இங்கிலீஷ் எதுலனாலும் நீங்க வந்து போட்டுட்டு இது கூட ஜெராக்ஸ் காப்பீஸ் வந்து அட்டாச் பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிக்கே அந்த 10th 12th டிகிரி, கம்யூனிட்டி, ஆதார், எம்ப்ளாய்மெண்ட்ல நீங்க அப்ளை பண்ணி என்னென்ன விஷயங்கள்லாம் உங்ககிட்ட இருக்கோ ஸோ அது எல்லாத்தையுமே ஜெராக்ஸ் காப்பீஸ் தான், எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் வந்து பண்ணிருங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க ஃபில் பண்ணிட்டு ஒரு தபால் கவர், போஸ்ட் கவர், என்வலப் வந்து வாங்கிருங்க. அதுல ஃப்ரம்ல வந்து உங்களோட சரியான அட்ரஸையும், டூல வந்து இப்போ நான் ஸ்கிரீன்ல மார்க் பண்ணக்கூடிய இந்த ஒரு அட்ரஸையும் வந்து கொடுத்துருங்க. ஓகேங்களா? கொடுத்துட்டு ஸோ நீங்க வந்து போஸ்ட் வந்து பண்ணிடலாம். ஸோ அது வந்து நீங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல போயிட்டு ஸ்பீடு போஸ்ட், ரிஜிஸ்டர் போஸ்ட் எதுலனாலும் வந்து பண்ணிக்கலாம். அது உங்க தனிப்பட்ட விருப்பம் தான். ஸோ அதுல வந்து நீங்க போஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க. போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு எப்போ இன்டர்வியூ, எப்போ இதுக்கான விஷயங்கள்லாம் நடக்குதுன்றத வீட்டுக்கு கால் லெட்டர் மாதிரி அனுப்புவாங்க. ஸோ எந்த டேட் எந்த டைம்ல உங்களுக்கான இன்டர்வியூலாம் நடக்குது அப்படின்ற போட்டுருப்பாங்க. அந்த டேட் அந்த டயத்துல நீங்க சப்மிட் பண்ண ஜெராக்ஸ் காப்பீஸ் இருக்குல்ல, அதோட ஒரிஜினல்லையும் பிளஸ் வந்து 2 செட் ஜெராக்ஸையும் எடுத்துட்டு நேரடியா போயிட்டு அந்த இன்டர்வியூல கலந்துக்கலாம். ஸோ அதுல ஒரு அடிப்படை தகுதியை பொறுத்து இந்த வேலைகளுக்கு ஆட்களை தேர்வு செய்யறாங்க. ஸோ இதுதான் இதுக்கான அபிஷியல் டீடைல். நல்ல வேலை, அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலியமா ரயில்வே ஸ்டேஷன்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய சைல்டு ஹெல்ப் டெஸ்க்ஸ்லயே வேலை வந்து கிடைக்குது. மோஸ்ட்லி நீங்க பெண்களா இருக்கீங்க அப்படின்னா இன்னும், ஏன்னா இது வந்து சைல்டு டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்றால பெண்களுக்கு இன்னும் முக்கியத்துவம் இந்த வேலை வாய்ப்புல கொடுக்கப்படுது. சோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா பேருமே ட்ரை பண்ணுங்க. இதே மாதிரிக்கே அடுத்தடுத்த நல்ல ஒரு சூப்பரான தரமான வீடியோஸ்ல வந்து பார்க்குறேன்.